வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்றைக்கி பன்னீர் பாயாசம் செஞ்சு காட்சி வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது, சூப்பராக கூட டேஸ்ட் இருக்குங்க. இதுக்கு நான் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் மாற்றிருக்கேங்க. ஏன்னா அந்த எலக்ட்ரிக் குக்கரில் நம்ம பால் காய்ச்சல நல்லா சுண்ட காய்ச்ச முடியும். நம்ம இதை போட்டுட்டு கூட வேறு ஒரு வேலையை கூட நம்ம செய்ய முடியுங்க. அதுக்காக நான் 1 லிட்ரு பால் நந்தினி பால் எடுத்திருக்கேன். இதை இந்த எலக்ட்ரிக் குக்கரில் மாற்றிருக்கேன். நல்லா சுண்ட காய்ச்சறதுக்கு விட்டுட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் 1 லிட்ரு பால், முந்திரி 20, பிஸ்தா 20, பாதாம் 20, ஏலக்காய் சிறிதளவு, நெய் 5 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. குங்குமப்பூ சிறிதளவு எடுத்துக்கணுங்க. இந்த கொதிக்கிற பால் கூட குங்குமப்பூ சிறிதளவு எடுத்து அதை ஊற்றி வச்சிட்டோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்காக அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். எடுத்து வச்சுருக்க 20 பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா இதை நெய்யில் போட்டு வறுத்து சேர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணால் நல்லா இருக்குங்க. இதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். பாதாமையும் பொடியாக கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பாதாமை சின்னமாக கட் பண்ணோம்னா அது வாயில் கடிபடுற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யிலையும் போட்டு வறுக்கையில் நமக்கு ஈஸியாக வறுவட்டுருங்க. அதனால் இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி அதையும் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். அடுத்து முந்திரி ஒரு 20, அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திராட்சை, உலர் திராட்சையை எடுத்து வச்சுக்கணும். இப்போ 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த பன்னீரை நம்ம துருவி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அப்படி வாயில் கடிபடையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன், இதை துருவி தனியாக ஒரு பவுலில் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பால் கூட சேர்த்து நல்லா வேக வைக்கையில் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாலை நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். 1 லிட்ரு பால் 1/2 லிட்ரு பாலாக வர்றதுக்காக நம்ம சுண்டை காய்ச்சிருக்கோம். அதனால் அதை அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். இப்போ ஒரு கடாயில் நெய்யை விட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா கூட உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக மிதமான சூட்டில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்ல மொறுமொறுப்பாக இது இருக்கும். அதனால தான் மிதமான சூட்டில் நான் எடுத்து வச்சுக்க சொல்கிறேன். இப்போ காய்ச்சின அந்த பாலை 1 லிட்ரு பாலை 1/2 லிட்ரு பாலாக சுண்டிருச்சுங்க. இதில் கூட பன்னீரை நம்ம துருவி வச்சுருக்க அந்த பன்னீரையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா 2 கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி கொதிச்சு வரணும். நல்லா கொதிக்கிறப்ப எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ இந்த குங்குமப்பூவை பால் கூட சேர்த்து நம்ம கலருக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காயை தட்டி நல்லா வாசனைக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 4 டீஸ்பூனு நெய்யையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்க்குறப்ப டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி விட்டால் போதுமானது. அப்படியே கிளறி கூலிங்கில் வச்சு நம்ம சாப்பிடலாம். இல்லை சுட கூட சாப்பிட்லாம். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான பன்னீர் பாயாசம் ரெடிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு. அந்த பன்னீரோடு எடுத்து சாப்பிடையில் வாயில் அந்த பன்னீர் கடிபடையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதுக்கு டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாமை பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவி விட்டு இறக்குனோம்னா சூப்பரான பன்னீர் பாயாசம் ரெடி. இதை செய்கிறதுக்கு கூட அவ்வளோ டைம் கூட எடுத்துக்கலங்க. குயிக்காக செஞ்சு முடிக்க முடிஞ்சிச்சு. அதனால் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.